This is English மொழி and நான் உங்க தமிழ். Hello and வணக்கம். இன்னைக்கு நம்ம all talk and no action இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன மீனிங்னு பார்க்க போறோம். வெறும் வாய் தான், வாய் ஜாலம் தான், செயல்ல ஒண்ணுமே கிடையாது, வாயிலேயே வடை சுடுறது அப்படி சொல்லுவோம்ல, அதை தான் all talk and no action அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Mom, I'm gonna clean up my room this weekend. இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில என்னோட அறையை, என்னோட ரூமை நான் சுத்தம் செய்ய போகிறேம்மா. You've been saying that for ages. இதே தான் நீ பல வருஷமாக பல காலமாக சொல்லிட்டு இருக்க. For ages அப்படின்னா ரொம்ப காலமாக அப்படின்னு அர்த்தம். You're all talk and no action. வெறும் வாய் பேச்சு மாத்திரம்தான், செயலில் எதையுமே காமிக்க மாட்டேன். Don't ever trust that guy. அவனை மாத்திரம் நம்பிராத. He's all talk and no action. வெறும் வாய் தான் பேசுவான், செயலில் எதுவுமே இருக்காது. Really? I didn't know that. அப்படியா, எனக்கு தெரியாதே. He's all talk and no action அப்படின்னு சொல்லலாம். He's all talk அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். Maran is all talk. மாறனுக்கு பேச்சு மட்டும்தான். He never gets his job done. அவன் வேலையை அவன் செஞ்சு முடிக்கவே மாட்டான். Why do people consider this politician all talk and no action? ஏன் மக்கள்லாம் இந்த அரசியல்வாதியை வெறும் ஜம்ப பேச்சு தான், செயலில் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க? Because not once has he kept his promise. ஏன்னா ஒரு தரம் கூட அவர் சொல்ல காப்பாற்றினதில்லை, அவரோட வாக்குறுதியை நிறைவேற்றினதில்லை. Are you guys up for a short quiz? Kyle is all talk and no action. She says she will do something but never does it. ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா, ஆனால் அவள் பண்ணுறது கிடையாது. She does whatever she promises to do. அவள் என்னெல்லாம் பண்ணுறேன்னு நம்மளுக்கு வாக்குறுதி கொடுக்குறாளோ அதெல்லாம் அவள் செய்வா. She always keeps her promise. எப்போவுமே அவளோட வாக்குறுதி அவள் சொல் மாறாமல் செஞ்சிருவா. உங்களோட ஆன்சரை காமெண்ட்ஸில் எழுதுங்க. I'll meet you soon in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.